நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கிரிப்டோ காயினில் பிளாக் மணி நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக ஏதோ ஒரு காயினாக இருந்தால் அந்த அந்த காயினை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த காயினில் அதிகமாக பிளாக் மணி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிரிப்டோ முதல்ல இந்தியாவில் லீகல் இல்லையா அந்த ஒரு விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆனால் இப்போ யாருமே கவர்மெண்ட் அந்த அப்ரூவ்டு கொடுக்கல. தனிப்பட்ட முறையில் வாங்கி பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம், சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தவிர மற்றபடி அது லீகல் இல்லை. லீகலாக பண்ணணுன்னா வாய்ப்புக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா அதில் நிறைய பிளாக் மணி உள்ளே இருக்குது. ஸோ அது என்னன்னா வழிமுறைப்படுத்த முடியும், கிரிப்டோவை வழிமுறைப்படுத்த முடியும். அதுக்கான ஸ்டெப்பு தான் எடுத்துகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இந்த பணம் மாற்றும் போதும் சரி, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் அந்த கிரிப்டோக்குள்ளே உள்ளே பூந்தாங்கன்னு. இந்த டேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த கிரிப்டோக்குள்ளே பூந்துருக்காங்க. ஸோ அப்போலேயே அந்த அளவுக்கு கிரிப்டோ மூமெண்ட் அதிகமாக இல்லை. இந்த எப்போ கவர்மெண்ட் 30% டேக்ஸ் போட்டாங்களோ அப்போ தான் கிரிப்டோக்குள்ள நிறையா உள்ளே போக ஆரம்பித்தாங்க. அதில் மூலிமா நிறைய பேர் சம்பாரிச்சு இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் பிளாக் மணி உள்ளேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நல்லா கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அது தெரிஞ்சது ஆர்பிஐ கிரிப்டோவை பேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் கவர்மெண்ட் அது வழிமுறை தான் படுத்த முடியும், தவிர அது அப்லோட் பண்ண முடியாது. அது ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். இதுதான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக கிரிப்டோவை போனால் நமக்கு நஷ்டமாயிருமா அப்படின்னு சொன்னால், அதுக்கான பாதுகாப்பான வழிமுறையில் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அது மூலிமா கிரிப்டோ எஃப்ஐ சர்டிஃபிகேட் இருக்க எக்ஸ்சேஞ்சில் போய் பை அண்ட் செல் பண்ணுங்கள். அது மூலிமா எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதை பாருங்கள். பார்த்த பிறகு அது மூலிமா போய் மற்ற ட்ரான்சாக்ஷன் எதாக இருந்தாலும் பேங்க் மூலிமா பண்ணுங்கள். கையில் கொடுத்து பண்ணுறாங்கன்னா அவன் பிளாக் மணி வச்சுருப்பான், பிளாக் காயின் வச்சுருப்பான், பிளாக் மணி போட்டு பிளாக் காயின் வச்சுருப்பான். அந்த காயினை நம்மக்கிட்ட தள்ளிட்டு அவன் பணத்தை சம்பாதிக்கவும் பார்ப்பான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கட்டாமல் அவன் என்ன சம்பாதிக்கணுமோ அதான் பார்க்க முடியும். சரிங்களா? நன்றி.